அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, நாங்கள் இந்த நாளிலே உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்மை துதித்து மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுவதாக, உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்துவதாக, உம்முடைய வார்த்தை எங்கள் கோணலான வழிகளை செம்மைப்படுத்தும்படியாக, கரடு மேலான இருக்கிற பாதையை உறுதிப்படுத்தும்படியாக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்ப நிலைகள் மாறும்படியாக இந்த நாளில் நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக அரியணை மறைத்து நீர் பேசுவீராக. வந்த ஜனங்கள் அதை கேட்டு விட்டுவிடாதபடி அதை கை கொண்டு நடக்கிற ஜனங்களாய், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் நாம் தானித்தோம். நாம் என்ன தானித்தோம் என்றால், தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பானம் பண்ண வேண்டும். அப்படி செய்கிற நீதிமானோ என்ன பண்ண போகிறான்? செழிக்கப்பட போகிறான் என்று நாம் தியானித்தோம். இந்த நாட்களில் எடுத்தோர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கு தேவனாய் கர்த்தர், நாம் இந்த நாட்களில் நாம் என்ன நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? லென்ஸ் டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 40 நாட்கள் தேவன் மரித்தார் என்பதை உணரும்படியாக, மரித்திருக்கிறார் என்பதை அணியும்படியாக என்ன பண்ண மாட்டோம்? நம்ம சாப்பிட்றது நான்வெஜ்ஜை சாப்பிடாம நாம் கடைப்பிடித்து, நாம் தேவன் நமக்காய் மரித்ததை நாம் நினைத்து நாம் நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். நாட்களை நாம் தேவனுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன் என்று பார்த்தீர்களா? தேவன் மரித்தார், ஆனாலும் பக்கத்தில், ஆனாலும் அவர் என்றைக்கும் 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 ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சதா காலமும் நாம் தேவனை, தேவனுள்ள தேவனை நாம் துதிக்கும் போது, எப்படியான தேவன், எப்படியான அதிகாரத்தை உடையவர் என்றால், அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. அவர் மரித்தாருங்க. அவர் நிச்சயமாக நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார். ஆனாலும் அவர் சதா காலமும் ஜீவனோடும் இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தரு ஒரு தடவை தான், ஆனால் எப்படி இருக்கிறாரா? சதா காலமும். நம்முடைய காலத்திலும், உங்களுடைய காலத்திலும், உங்கள் பிள்ளைகளின் காலத்திலும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் காலத்திலும் அவர் வருகை மற்றும் அவர் என்றென்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையில எப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அவன் நினைச்சானா மரணத்தையே விழுங்கி ஜீவனோடு எழுந்தவர். நீங்க வேற யாராவது நீங்க குலத்தில் யாராவது வேற ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் யாரும் பண்ணதும் இல்லை, கண்டதும் இல்லை, அதை பார்த்ததும் இல்லை. ஆனால் நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் மதித்தார். அவர் சதா காலமும் ஜீவனோடு உங்களோடு வாசம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னோடு வாசம் செய்கிறார், என்னுடைய குடும்பத்தில் வாசம் செய்கிறார், என் கையிட்டு பிரயாசங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறார், நான் ஓடுகிற காரியத்தில் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய யோசனைகளை அறிந்திருக்கிறார், என்னுடைய திட்டங்களை அறிந்திருக்கிறார். அவர் திறவுகோல் உடையவராய் இருக்கிறார். அவர் எப்படியாப்பட்ட திறவுகோல் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இங்கு நாம் இன்னும் அதிகமாய் உள்ள டீப்பாய் நாம் பார்க்கும்போது எழுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அதிலேயே வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துற 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறீங்க, வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மரணத்துக்கு பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்ததும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இங்க போதும். இங்க ஆங்கிலத்துல நாம் பார்க்கிறோம். இங்க ஆங்கிலத்துல இங்க 7ஆம் சான்சஸ்ல வேர்சஸ்ல என்ன அழகாக போட்டிருக்கிறதுனா, தேவன் திறவுகோலை உடையவர், அவர் திறந்ததை ஒருவராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினதை ஒருவராலையும் திறக்க முடியாது. ஏனென்றால் அவர்தான் அதிகாரி, அவர்தான் ஆத்தரைஸ்டு பர்சன், அவரிடத்தில்தான் அதிகாரம் உண்டு, அவரிடத்தில்தான் அந்த வல்லமை உண்டு. தேவன் மரித்தார், ஆனாலும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் திறந்தார்னா அவர் திறந்ததை ஒரு மனிதனாலும் பூட்டவே முடியும். அவர் திறந்தார்னா ஒரு மனிதனாலையும் பூட்டவே முடியாது. அவர் சாட்டிட்டாருன்னா, அவர் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணவே முடியாது. எப்படி அவர் திறந்தார்னா, அவர் நம்மளுக்கு வாழ்க்கையில நாம் சிந்தித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு காரியத்துக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஒரு திருமண காரியத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஒரு வேலையில உயர்வுக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம படிப்புல ரிசல்ட்டுக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம், இப்படி தொழில்ல பிசினஸ்ல உயர்வுக்காக ப்ராஃபிட்டுக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம கையிட்டு பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கை பலப்பட வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தின் பலன், இந்த ஓட்டத்தின் ஆசீர்வாதம் அவர் திறக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில
நிச்சயமாகவே கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய படிப்பின் காரியங்கள் வாய்க்கப்படும், நம்முடைய திருமண வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உயர்வு கிடைக்கப்படும், நம்முடைய பலவீனங்கள் மாறப்படும், நம்முடைய நிந்தனைகள் மாறப்படும், நம்ம கண்ணீர்கள் மாறப்படும். அது எப்பொழுது மாறப்படும் என்றால் கர்த்தர் திறக்கும் போது அது மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக நாட்களாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னுடைய வேலையில உயர்வே இல்லை, என் வாழ்க்கை கட்டப்படவே இல்லை, என் கடன் மாறவே இல்லை, என் வேலையில உயர்வே இல்லை என்றால் தேவனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாய் காத்திருக்கணும். எதற்காய் காத்திருக்கணும்னா உங்க கதவுகள் என்ன பட்டிருக்கிறது? மூடப்பட்டிருக்கிறது. உங்க கதவு மூடப்பட்டுன்னா என்ன கிடைக்காது? ஒன்றுமே கிடைக்காது. இங்க வேதாகமத்தில் இன்னும் அழகான வசனம் இருக்கிறது. தட்டுகள் என்னப்படும்? திறக்கப்படும். உங்க கண்ணீர் மாறணும்னா, உங்க நிந்தனைகள் மாற வேண்டும் என்றால், உங்கள் கடன் மாற வேண்டும் என்றால், உங்கள் எதிர்பார்ப்பு மாற வேண்டும் என்றால், உங்கள் வசனமாக இருக்கிற சூழ்நிலைகள், சோர்வு நிலை மாற வேண்டும் என்றால், உங்கள் பலவீனங்கள் மாற வேண்டும் என்றால், உங்கள் தவிப்பு மாற வேண்டும் என்றால், நீங்க தட்ட வேண்டிய ஒரே இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறவுகோல் உடைய தேவனாய் இருக்கிறார். அவர் திறந்துட்டானா ஒருவராலையும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. நல்ல ஒரு இந்த உலகப்புறமான காரியங்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க, கொட்டினா கூரையை பிரிச்சுன்னு கொட்டும் ஆசீர்வாதம் என்று சொல்லுவாங்க. செல்வம் கூரையை பிரிச்சுன்னு கொட்டணும்னா உங்க வீட்டில் நீங்க என்ன பண்ணணும்? தேவனை தட்டணும். அல்லேலூயா. தேவனுக்காய் காத்து இருக்கணும். தேவ சமூகத்தில் நீங்கள் நிலையாய் நிற்கணும். நீங்கள் தேவனுக்காய் நீங்கள் காத்து இருக்கும் போது, தேவ சமூகத்தில் நீங்கள் நிலையாய் நிற்கும் போது, அவரே அதிகாரத்தை உடைய தேவனாய் இருக்கிறபடினாலே, அவரே ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உங்கள் வாசலை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாசல் பூட்டப்பட்ட வாசலாய் இருக்கலாம், உங்கள் வாசல் வழியாய் ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கலாம், உங்கள் வாசலின் வழியாக ஒரு செல்வங்களின் ஒரு நன்மை செய்தி கூட கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் வாசலின் எல்லா காரியங்களும் எல்லா கருவுகளும் அடுக்கப்பட்டு பூட்டப்பட்டு இருந்தாலும் தேவன் அவர் திறக்கிறவர் உங்கள் மத்தியில், நம்ம மத்தியில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பூட்டுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நீங்க என்னவா இருக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் விசுவாசத்துல, நான் சொல்லுகிற வார்த்தையில, கொஞ்சம் வசனத்துல, கொஞ்சம் நம்பிக்கையை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணுமா? இன்னும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த விசுவாசத்துல ஓடுறோம் என்று உங்களுக்கு தெரியும். நான் எந்த விசுவாசத்துல ஓடுறேன் என்று தேவனுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் எதனு மேல நம்பிக்கை பிடிமானமாய் வைத்து இருக்கிறோம்? நம்முடைய சுய பலத்திலே பிடிமானமாய் இருக்கிறோமா? இல்ல நம்ம கணவன் கொண்டு வருகிற வருமானத்தில் பிடிவாரமா இருக்கிறோமா? இல்ல நம்ம நண்பர்கள் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? இல்ல நம்ம செல்வங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற செல்வங்களை வைத்து நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா? இல்ல நம்ம பேங்க் பேலன்ஸை வைத்து நம்பிக்கையா இருக்கிறோமா? எது மேல பிடிவாரமா இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய காரியங்கள் பிடிவாரங்கள் எல்லாம் இந்த உலகப்பிரமான காரியத்தில் மேலே இருந்துதான், உலகப்பிரமான செல்வத்தில் மேலே இருந்துடுனா, உலகப்பிரமான ஆசீர்வாதத்தின் மேலே இருந்துடுனா, உலகத்தில் காணப்படுகிற காரியத்தில் மேலே இருந்துடுனா, நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும், தேவன் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்க எப்படி நடக்கிறீங்க எனக்கு தெரியும், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும், நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க என்று தெரியும், நீங்க என்ன காரியத்தை எடுக்க போறீங்க என்று தெரியும். ஆனாலும் நான் உனக்கு திறவுகோலை உடைய தேவனாய் இருக்கிறேன்,
உன் வாசல் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், உன் வாசலின் வழியாய் ஆசீர்வாதங்கள் உள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திரு மகனே மகளே என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கதவு, உன் வாசல் உயர்த்தப்படுவதற்கு, திறக்கப்படுவதற்கு நாம் எப்படி உள்ளே ஜனமாய் இருக்கணும்னா, அநேக ஜனங்கள் என்ன சொல்வாங்க, அநேக ஜனங்கள் அறிந்தவர்கள் என்னவா இருப்பாங்க, நான் கிறிஸ்துவன் மகன், நான் கிறிஸ்துவல், நான் கிறிஸ்துவ சகோதரன் என்று அநேக ஜனங்கள் கிறிஸ்துவ யூதர் என்று சொல்கிறார்கள். ஆனால் யூதரை போல நடவாமல், கிறிஸ்துவை போல நடவாமல், கிறிஸ்துவை பிரியப்படுத்தாமல் நடவாமல், அவர்கள் தன்னுடைய சுய போக்கில் நடக்கிறவராய் இருக்கிறார்கள். இங்க வேதமத்தில் மிகவும் அழகாக போட்டிருக்கிறது. இந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். என்னை நீங்கள் உங்க 9ஆம் வசனத்தில் இங்க பார்க்கிறோம், நீங்கள் சத்துருவானவனுடைய வாசல் வழிகளை நீங்கள் கிரியேட் பண்ணி, சத்துருவானவனுடைய வழியில நீங்க நடக்கிறதுனால, நீங்க சத்துருவானவனுடைய வழியில நீங்க நடப்பதனால, அவன் யோசிப்பதை நீங்க செய்யறதுனால, அவர் என்ன பண்ணுவாராம், நீதியாய் இருக்கிறவர்கள் முன்பாக தலை குனிய பண்ணி, தேவன் நம்ம மேலே நாம் நீதியாய் நடந்தோம் என்றால், நீங்கள் நீதியாய் இருந்தீர்கள் என்றால், உங்களை துண்ட நேரத்தில் கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சத்ருவானவனை உங்கள் பாதப்படியில் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9, 10, 11. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் நீங்கள் என்னவாயிராமல் யூதராயிராமல், நீங்கள் கிறிஸ்துவர் என்று சொல்லியும் நீங்கள் கிறிஸ்துவராய் நடக்காமல், வாசிப்போம், சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள், நீங்கள் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீங்க செய்யும் தூஷணத்தையே நான் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான், பிசாசு உங்களை காலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரிந்து உண்மையாயிரு, ஆகிலும் நீ என்னவாயிரு, மரண பரியந்தம் வரை உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உபத்திரவ நேரத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தில் அநேக உபத்திரவங்கள் இருக்கு. அநேக உபத்திரங்களுக்கு நேராக நம்ம நடந்து சொல்கிறோம். அநேக உபத்திரங்களை நாம் வாழ்க்கையில பார்க்கிறோம், கடந்து செல்கிறோம், கடந்து வந்திருப்போம். அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க எப்படி இருக்கணுமா, உண்மையாயிரு. யாருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க மனிதருக்கு, உங்க எஜமானுக்கு, உங்க வேலை சேலத்தில் இருக்கிற உண்மையை நீங்க வெளியே ஒரு உண்மையா இருக்கலாம், மனதில் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் சிந்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் யோசனைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். நீ எங்க இருக்கணுமா, நாம் எங்க இருக்கணுமா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அப்படி நாம் உண்மையா இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீவ கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேண்டும்? நீங்க எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் வேணும்னு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டம், அந்த செயல்பாடு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய தரிசன நேரத்தில், நம்முடைய தபிலின் நேரத்தில், நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில், நம்முடைய கவலையின் நேரத்தில் நம்ம எப்படி மாறுகிறோம், எப்படி மாறுகிற ஜனமாய் மாறுகிறோம், நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக எப்படி மாறுகிறோம், நம்முடைய சொந்த உறவினர்களுக்காக நாம் எப்படி மாறுகிறோம்.
நம்ம சொந்த பிள்ளைகளுக்காய் எப்படி மாறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். சொந்த ஜனங்களுக்காக, சொந்த காரியத்துக்காக, சொந்த மேட்டுமைக்காக நாம் எப்படி நடக்கிறோம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். நாம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்து நாம் யூதர் என்று உணர்ந்து யூதரை போல நடக்காமல் இருக்கவே கூடாது. நாம் கிறிஸ்துவர் என்பதை அறிந்து, நான் கிறிஸ்துவ மகன், கிறிஸ்துவ மகள், நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், அவருக்கு பிரியமானதை செய்வேன் என்பதை உணர்ந்து நாம் கிறிஸ்துவ ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி கிறிஸ்துவின் ஜனமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியை நீங்கள் கை கொண்டு நடந்தீர்கள் என்றால் நமக்கு எல்லாம் ஒரு உயர்ந்த பரிசு, ஒரு ரிவார்ட் என்ன கிடைக்க போகிறது? ஜீவ கிரீடம் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க அந்த ஜீவ கிரீடம்? நம்ம எல்லாருக்கும் அந்த ஜீவ கிரீடம் வேணும். அந்த ஜீவ கிரீடம் எல்லாருக்கும் வேணும்னா நம்ம எல்லாரும் எப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். தற்று தேவனை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகள் அநேகமாக இருக்கலாம், அநேக உபத்திரங்கள் இருக்கலாம், அநேக நிந்தைகள் இருக்கலாம். எது எவ்வளவா இருந்தாலும் நாம் கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஜீவ கிரீடமானது கொடுக்கப்படும். 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 12, 13. பெருகும் சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர்கள் சொல்கிறதாவது, இருபுறமும் கருத்துடைய பட்டயத்தை உடையவர்கள் சொல்லுவது யாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ உன் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் உன் நாமத்தை நீ பற்றி கொண்டிருப்பதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் சொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். நீ மறுதலையாமல் இருப்பதையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணுமா? மறுதலையாமல் இருக்கணும். கர்த்தரை நாம் ஒருபோதுமும் ஒரு காலமும் மறுதலியாமல் இருக்கணும். அவர் ஜீவிக்கிறவர், அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறவுகோலை உடையவர். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு திறவுகோல் உடையவர். உங்கள் வாசலை, பூட்டப்பட்டிருக்கிற வாசலை திறப்பதற்கு அவர் அதிகாரம் உடையவர். எனவே நாம் அவரை மறுதலியாமல் நாம் எப்பொழுதும் கர்த்தரையே நம்புகிற, கர்த்தருக்காய் காத்திருக்கிற, கர்த்தரையே விசுவாசிக்கிற, கர்த்தருக்காய் ஓடுகிற ஜனமாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் ஒரு தரம் மரித்தார், அவர் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் திறவுகோல் உடையவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். உங்களையும் நம்மளையும் நம்முடைய ஊழியத்தையும் பெருக செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தோம் என்றால், கிறிஸ்துவ ஜனமாய், கிறிஸ்துவையே பின்பற்றுகிற ஜனமாய் நாம் இருந்தோம் என்றால், நிச்சயமாகவே நம்ம நெருக்கங்கள் நேரத்தில், நம்ம கண்ணீரின் நேரத்தில், நம்ம நெருக்கங்கள் நேரத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி நம்மளை நேசிக்கிறார் என்பதை அநேக கண்கள் முன்பாக காண செய்ய கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடி அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிற, நீ சதா காலமும் ஜீவிக்கிறவர். நாங்கள் உம்முடைய கோட்டையின் நிழலில் தங்குகிற சன்னதியாக, உம்மில் நிழலில் ஜீவிக்கிற சகோதர சகோதரியாக, நாங்கள் எங்களுடைய வழியை, எங்களுடைய யோசனைகளை, எங்களுடைய திட்டங்களை நாங்கள் எப்படியானாலும் செயல்படுத்தினாலும், ஆனால்
இறுதியில் ஜெயத்தை தருகிறவர் நீதான் ஐயா. எங்கள் வாசல் படியின் ஆசீர்வாதங்களை தருகிறவர் நீதான் அப்பா. எங்களை பெருக செய்கிறவர் நீதான் ஐயா. எங்களை கனப்படுத்துகிறவர் நீதான் அப்பா. எங்களை உயர்த்துகிறவர் நீதான் ஐயா. எங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் நீதான் ஐயா. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை சத்துருவானவன் கையில் கொடாமல், சத்துருவானவன் சொல்கிறபடி தீய காரியங்களில் நாங்கள் செய்யப்படாமல், உமக்கு பிரியமான ஜனமாக, உமக்கு பிரியமுள்ள மகனாக, மகளாக, சன்னதியாக, குடும்பமாக வாழும்படியாக, சபையாராய் வாழும்படியாக இங்கே வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தில் நீ பேசியிருக்கிறபடினால உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இறுக்கங்கள் நேரங்கள், எங்கள் கண்ணீரின் நேரங்கள், எங்கள் தவிப்பின் நேரங்களில் நாங்கள் உம்மை மறுதலியாமல், நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை பிடித்து கொண்டு உமக்கென்று ஜீவிக்கிற சன்னதியாய், ஜீவிக்கிற பிள்ளைகளாக, ஜீவிக்கிற ஜனமாக எங்களை நீர் மாற்றி இருக்கிற, உணர்வுள்ள இருதயமாய் நீ கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் அப்படியாய் நீர் வழி நடத்திருக்கிறபடினால, அப்படியாய் உணர்வுள்ள இருதயமாய் இங்கே வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தில் நீ பேசியிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ பெரியவர், பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இன்னும் தடைப்பட்ட ஜனங்களை வருகிற நாட்களை தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. நீர் அற்புதமாய் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.